வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையாக தமிழகத்தில் ஆட்சி அமைத்ததை கொண்டாடி மகிழ்ந்தனர். இனி விரிவான செய்திகள். கரூரில் டிவிகே வெற்றி கொண்டாட்டத்தை நிகழ்த்தினர். தமிழகத்தில் ஏறக்குறைய 60 ஆண்டுகள் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்த நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையான இடத்தில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக ஆட்சி அமைப்பது தொடர்பான இழுபறிகள் முடிந்த பிறகு பிற கட்சியினர் ஆதரவு கடிதங்களோடு தவிக தலைவர் விஜய் தமிழக கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சென்னையில் தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். இதனை தொலைக்காட்சியில் நேரலையாக கண்டுகளித்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தமிழகத்தில் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி வருகின்றனர். கரூர் பழைய பேருந்து நிலைய ரவுண்டானா அருகே ஒன்று கூடிய தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் பட்டாசுகளை வெடித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிகளை கையில் ஏந்தி இருசக்கர வாகனங்களில் பேருந்து நிலைய ரவுண்டானாவை பலமுறை வலம் வந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக ஆர்ப்பரித்து கொண்டாடினர். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.